தோனி வந்து பழைய தோனியா இருந்தா ஒரு மாஸ்டர் ஆஃப் தோனியா இருந்தா இல்ல ஏதாவது பண்ணி வேரியேஷன் பண்ண சொல்லுவோம். நீங்க அந்த பக்கம் சப்போர்ட் இல்ல, பாவம் அவரை சொல்லி புத்தகம் இல்ல. நீங்க ஒரு வண்டி வந்து ஒரு ஆவரேஜா ஓடுற மாதிரி ஒரு வண்டியை வச்சுட்டு தம்பி இதை ஏதாவது ரிப்பேர் பண்ணுனா ஒரு நல்ல மெக்கானிக் அவரோட டேர்ம்ஸ் தோனிக்கும் அந்த வண்டிக்கு வந்து அனாலஜி சொல்லணும். நல்ல ஒரு அட்லீஸ்ட் ஓடிட்டு இருந்த ஒரு வண்டியை கொண்டு வந்து நீங்க கொடுத்து எப்ப என்னன்னு தெரியல இன்ஜின் சீஸ் ஆச்சா இல்ல ஆயில் போச்சா இல்ல என்ன பண்ணுது இல்ல பாருன்னு சொன்னா ஒரு நல்ல மெக்கானிக் ஓட வைக்கலாம். அது பண்ண முடியும். 2ஆம் உலக போர்ல கண்டமான இன்ஜின் கொண்டு வந்து வச்சுட்டு ஸ்பேர் பார்ட்ஸே கிடைக்காது. இதை வந்து பேரிச்சமான கூட கொண்டு தரமாட்டாங்கிற மாதிரி ஒரு விஷயத்த ஒரு வண்டியை வச்சுக்கிட்டு ஓட்டு அவங்க என்னதான் பண்ண முடியும் பாவம். அவரு இன்னைக்கு ரொம்ப லோவா இருந்தாரு. ஏன்னா அவருக்கு அகேன்ஸ்டா மேட்சப் நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம். சுனில் நாராயண் வருண் சக்கரவர்த்தி அகேன்ஸ்டா எம்எஸ் தோனி மேட்சப் பயங்கர மோசமா இருக்கு. அவங்கதான் இந்த 2 பேர் தான் ட்ரம்ப் கார்டை தூக்குவான்னு சொன்னோம். சொல்லி வச்ச மாதிரி அதுல வந்து வருண் பாலே போயிருக்க வேண்டியது தப்பிச்சு போய் சுனில் நாராயண் பால கண்டியாயிட்டாரு. எப்படி மேட்சப் அவங்க பாருங்க எவ்வளவு ஸ்ட்ராட்டஜிக்கா மேட்சப் வச்சு யூஸ் பண்ணிருந்தாங்க. எல்லாம் வந்து அன்னைக்கு டிசி மேட்ச்ல விஜய் சங்கரை கத்துறாங்க, ஏய் விஜய் சங்கரே ஆடுறாங்க. நீங்க அந்த மனுஷன் அடிக்கலன்னா சிஎஸ்கே அவங்களோட லோவஸ்ட் எவர் ஸ்கோர் அட் ஹோமுக்கு போயிருப்பாங்க. 105 கூட கிடையாது, 29 தூக்கிருங்க, இது கூட கிடையாது.